பிரைஸ் தி லார்ட். அது நம்மை மீண்டும் அருமையான காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய நாளில் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவான உழைத்த நாட்களில் இந்த பெத்தானியா கிராமத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அது ஒரு அறிந்த விஷயம். சோதரம் அங்கே மார்த்தாளும் மரியாள் மற்றும் லாசர் 3 பேர் இருக்கிறார்கள். இங்கே ரொம்ப நெருங்கிய நண்பனான நல்ல ஒரு லாசர் என்பவன் அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். அவன் வியாதியாக இருக்கும் பொழுது அவங்க நியூஸ் அனுப்புகிறாங்க. ஐயா அவன் வியாதியாக இருக்கா, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவர் மெசேஜ் அனுப்பிட்டு 2 நாள் அவங்க நடந்து வரணும், வந்தால் தான் பெத்தானியாவுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறார். லேட்டாக வந்ததுனால இங்கே வரும்போது இன்னும் 2 நாள் வேஸ்ட் ஆகிடுது. அவன் என்ன செய்தான்? மரித்து போனான். மரித்தவனை அவர் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே உள்ள அடக்கம் என்பது குகையிலே குடைந்து உள்ளே வைப்பார்கள். தைலம் எல்லாம் போட்டு உள்ளே வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடக்கம் அவர் பண்ணிட்டான். இங்கே அவர் வரும்போது எல்லாரும் அவரை நோக்கி பார்க்குறாங்க. மாத்தாள் மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஐயோ நீ வந்திருந்தா இவன் மறித்திருக்க மாட்டானே, இவ்வளோ சீக்கிரம் மறித்துட்டானே, நீ வந்திருந்தா ஜெபம் பண்ணியிருக்கலாமே என்று சொல்லி அவரை பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லுவேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. என்ன விசுவாசித்தால்? நான் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்கிறதை விசுவாசித்தால், லாசர் உயிரோடே வருவான் என்கிறதை நீ விசுவாசித்தால் இந்த மகிமை நீ காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ அவர் சொல்கிற, ஐயோ எங்கே வச்சுருக்கீங்க, கொண்டு காட்டுங்க. போகும்போது 4 நாள் ஆயிடுச்சு, நானுமே இப்பொழுது ஆண்டவரே நீங்கள் போகிறீங்களே, அங்கே போகலான்னு சொல்கிறீங்களே, கல்லறையில் 4 நாள் ஆயிடுச்சா, நாறிட்டு இருக்குமே, இப்போ போய் நம்ம அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் ஏன் சொன்ன வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்றால் அங்கே கூட்டிகிட்டு போகிறார். என்னத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார், என்னத்தை அவர்கள் பார்க்க அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்றால், தேவன் மரணத்துக்கு அதிபதியானவர். மரணத்தை பாருங்கள், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி பாருங்கள். இயேசு கிறிஸ்து குணமாக்குவார், பிசாசு துரத்துவார், அதை செய்வாருன்னு தான் தெரியும். ஆனால் மரித்து 4 நாள் ஆன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவார் என்பதை குறித்து தெரியாது. ஸோ இந்த காரியத்தை அவர் பேசும்போது நீ விசுவாசித்தால், என்ன விசுவாசித்தால்? லாசரு உயிரோடே வருவான் என்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அவன் இன்றைக்கு அந்த மகிமையை நீ காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படு நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார். அப்பொழுது நீ மார்த்தாள் சொல்லுகிறான், ஓ அவன் வரும்போது வருவான், எல்லாரும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு உயிர்த்தெழுந்து வருவாங்கல்ல, அப்பொழுது அவன் வருவான் என்று நான் நம்புகிறேன்னு சொல்கிறான். இல்லை நீ விசுவாசத்தில் மகிமை காண்பாய், இப்பொழுது மகிமையை காண்பாய் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். நாட்களிலே ஒரு அதிசயத்தை அங்கே நிகழ்த்துகிறார். அடுத்தது அவர் அங்கே போயிட்டு சொல்லி அவனை எங்கே வச்சீங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி லாசருவை வெளியே வா என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இதுவரையிலும் யாரும் செய்யாத, இதுவரையிலும் அன்றிருந்து இன்று வரை யாரும் செய்ய முடியாத ஒரு அதிசயம். என்னன்னா, மரித்து 4 நாளாய் நாரி போன சரீரத்தை கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தார். அதை தான் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அருமையானவர்களே, ஆண்டவருக்கு மரணத்தின் மேலே, இயற்கையின் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கு என்பதை அவர்களுக்கு சொல்லும்படி அப்படி செய்தார். இந்த நாட்களிலும் இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் எல்லாம் முடிந்து போனது, இனிமேல் ஒன்றும் திரும்பி வராது, எல்லாம் மாறி போனது, முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலங்களிலே மனம் ஒழிந்து போயிருக்கிறீர்களா? அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஜனங்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டு விட்டார்கள், சொந்த பந்தங்களும் கைவிட்டு விட்டார்கள், டாக்டர் கை விரித்து விட்டார், இனிமேல் எந்த ஹோப்பும் இல்லை, அந்த மனுஷன் உயிரோடு வர்றதுக்கு எந்த ஹோப்பும் இல்லை, அவன் அவ்வளவுதான், எவ்வளவு பணம் கொடுத்தும் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொல்லி வியாகுலத்தோடு காலில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்.
இந்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் நம்புறியா? இயேசுவே எனக்கு செய்யும்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எந்த டாக்டரால், எல்லா டாக்டராலும் கைவிட்டிருக்கலாம், நீ இன்றைக்கு கைவிடப்பட மாட்டாய். இயேசுங்கிற டாக்டர் இருக்கிறார். உலகத்தை வார்த்தையினாலே உருவாக்கினவர். இன்றைக்கு உன் வாழ்க்கை தலைகளாய் மாற்ற முடியும். அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்கள் கையிலே கொடுத்த பொழுது எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள். தேவனை எல்லாரும் விசுவாசித்தார்கள். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்கிறாரே, இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி அவர் மேல் எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கி அந்த விசுவாசம் பாருங்க, விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, சும்மா கல்லை பார்த்து விசுவாசிக்கிறாங்க, உருவத்தை பார்த்து விசுவாசிக்கிறாங்க, எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. நாங்கள் பார்த்தாத்தான் விசுவாசிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அருமையான பிள்ளை, இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன்னுடைய வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிக்க, உன்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்க, நீ எடுத்த பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உன்னோடு வந்து நிற்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் என்று இந்த காலையில் விசுவாசித்தார். நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். நீ அநேகருக்கு சொல்லும்படி பாருங்க. அன்றைக்கு லாசர் உயிரோடு எழும்பும்போது எல்லாம் சும்மா இருக்கிறது, எல்லாரும் ஊரே திரும்பிடுச்சு. எல்லாரும் வந்து பார்க்க வந்தாங்க. லாசரை ஓடி வந்து பார்க்க வர, ஐயோ செத்தவன் 4 நாள் கழித்து உயிரோடு வந்து விட்டானாம் என்று சொல்லி உலகமே அந்த இடத்துல சுற்றி இருந்த கிராமத்தில் மக்களெல்லாம் பார்க்க வந்தார்கள். அவனை விசாரிக்க வந்தார்கள். அவனை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அதிசயத்தை பார்த்து அநேக சந்தோஷப்படும்படி இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் விட்டு நம்பிக்கை இழந்த சூழ்நிலை இருக்கலாம். இன்னும் ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்குது. அவர் தான் இயேசு. ட்ரை ஜீசஸ். இப்பொழுது நீ ட்ரை ஜீசஸ். இயேசுவை நீ முயற்சி பண்ணிப்பார். இந்த இயேசு உனக்கு செய்கிற காரியங்கள் இதுவரையில் யாரும் செய்திருக்க முடியாது. இதுவரையில் யாரும் அது ட்ரைவில் பண்ணியிருக்க முடியாது. எந்த அவன் பார்த்ததெல்லாம் தோல்வியடைந்திருக்கலாம். கவலைப்படாத. கர்த்தர் மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங் முதலிருந்தே உனக்கு ஆரம்பித்து செய்வார். ஒரு வாழ்க்கை தலைகளாய் மாற்றி போடுவார். சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இழந்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நீ வா தேவனுடைய என்னை விசுவாசி, அப்பொழுது எல்லாம் போடும். நீ விசுவாசித்த தேவன் நாம மகிமை போடும். நீ விசுவாசித்த மகிமையை காண்பாய். கர்த்தர் நாம மகிமை கேட்டு கர்த்தர் செய்ததை இன்றைக்கு உனக்கு செய்வார். அன்றைக்கு பெத்தானியா கிராமத்தில் செய்ததை இன்னைக்கு உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில் செய்ய அவர் வல்ல இருக்கிறார். இந்த ஆண்டு நோக்கி பார்ப்பீங்களா? அந்த கால வேளையில் எத்தனையோ இடங்களில் ஓடிவிட்டீங்களே, எவ்வளோ ட்ரை பண்ணி விட்டீங்க, ஒன்றும் முடியலை என்று சொல்லி ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எழும்பி வாருங்கள். இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்ய வருகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் ஒருவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அவர் யாரும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் லிமிட் உள்ளவர்கள். அவரால் ஒன்றும் முடியாது. இயேசு பெரியவர். இங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை, ஜனங்களை, வில்லேஜ் மக்களை எல்லாரையும் மகிழ செய்தவர். இன்றைக்கு உங்களை மகிழ செய்வார். அவரை நோக்கி பார்ப்பீங்களா? இந்த காலை வேளையில் கூப்பிடுவீங்களா? அந்த இயேசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களா? இயேசுவை வந்து ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் வல்லமை வெளிப்படும்படி அன்றைக்கு மரித்த லாசர் உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு கர்த்தாவே, எத்தனை மரித்து போன குடும்பங்கள், எத்தனை வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அல்லோரை இழந்து போய் சொத்தை எல்லாம் இழந்து போயிருக்க எல்லா குடும்பத்துக்காக நான் செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்து நாமத்தை மையப்படுத்தி சாட்சியாய் மக்களை நிறுத்தும்படி செபிக்கிறேன். திருப்பர்கள் மறைத்து நாமத்தை மையப்படுத்தும் சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. நாட்களை ஆசீர்வதிப்பாரா? ஒரு புதிய ஆசீர்வாதம் பாருங்கள். நீ விசுவாசத்தாதோடைய மகிமை காண்பாய். இந்த இயேசு நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு பெரிய மாற்றம் இன்றிலிருந்து இந்த காலையிலிருந்து உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.